பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு விசுவாச அறிக்கை. நாம் போய்க்கொண்டிருக்கிற பாதையிலே, நாம் போய்க்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே, தேவ சமூகத்துக்கு முன்பாக ஒரு இக்கட்டான பாதையிலேயோ அல்லது ஒரு முரண்பாடான சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் போகும்போது, தேவ சமூகத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு அறிக்கை என்னவென்று தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 138ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பக்தன் தாவீது ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஏறெடுக்கிற ஒரு விசுவாச அறிக்கை என்னன்னா, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தார், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நான் போகிற பாதை எப்படி இருந்தாலும் சரி, அது துன்பத்தின் பாதையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் அந்த துன்பத்தில் துவண்டு போகாதபடிக்கு, அந்த துன்பத்தில் நான் அழிந்து போகாதபடிக்கு என் தேவன் என்னை உயிர்ப்பிப்பார். எப்படி ஒரு விசுவாச அறிக்கை பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்றைக்கு நாம் துன்பத்தின் பாதையில் போகும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? சோர்ந்து போய் அழுது புலம்பி கத்தி கதறி என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணிடுறோம். ஆனால் இந்த இடத்துல நாம் சில துன்பத்தின் பாதைகளுக்குள்ளாக போக வேண்டிய நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வந்தால், யாருக்குமே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம போகிற பாதை வந்தால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவரே, நான் துன்பத்தின் பாதையில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அனுமதிக்கப்பட்டால் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறீர். அந்த துன்பத்திலே நான் அழிந்து போகாதபடிக்கு என் தேவன் என்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறீர். அதை சொல்லுகிறார். அதுக்கடுத்தது, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். எப்படி ஒரு விசுவாச அறிக்கை பார்த்தீங்களா? என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக கோபமாக வச்சு ஏதாவது காரியங்களை செய்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய கையை நீட்டி அவங்களுக்கு விரோதமாய் தேவன் தன் கையை நீட்டுவார். ஏன்னா நான் அவருடைய கரத்துக்குள்ளாக இருக்கிறேன். என் தேவனுடைய கரத்துக்குள்ளாக நான் இருக்கும்போது எனக்கு விரோதமான சத்துருக்கள் கோபத்தினால எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சா ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த இடத்திலே அவர்களுக்கு விரோதமாக, அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு விரோதமாக தேவன் எனக்காக தன்னுடைய கையை நீட்டுவார். அவருடைய வலதுகரம் என்னை அந்த கோபத்திலிருந்து ரட்சித்து காக்கும். இந்த விசுவாச அறிக்கையை நம்ம எவ்வளவு நாட்கள் நம்ம ஏறெடுத்திருக்கிறோம். சாதாரண ஒரு சூழ்நிலைமையில் போய்கொண்டிருக்கும்போது நமக்கு எதுவுமே தேவைப்படாது. ஆனால் ஒரு போராட்டத்தின் மத்தியில் போகும்போது கண்டிப்பாக அந்த விசுவாச அறிக்கையை எல்லா தேவ பிள்ளைகளும் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைமையில் சோர்வுன்றது இக்கட்டான சூழ்நிலையில் கண்டிப்பாக வரும். சாதாரண நாட்களில் நார்மல் டேஸ் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அது நம்ம எப்பயும் போல் ஒரு ஆர்டினரி லைஃபாக நமக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். ஆனால் நம்ம என்ன ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா, துன்பத்தின் பாதையிலே நான் நடக்கும்போது கண்டிப்பாக சோர்வு வரும், புலம்பல் வரும், கண்ணீர் இருக்கும், எல்லாமே கடந்து போகும். அப்போ அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் என்னை உயிர்ப்பிப்பீங்க ஆண்டவரே. இந்த துன்பத்தின் பாதையில் நான் மாண்டு போகாதபடி என் தேவன் என்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறீர். அதே போல் என் சத்துருக்கள் எத்தனை பேர் எனக்கு விரோதமாக கோபத்தில் ஏதாவது பண்ணணும் செய்யணும்னு அவங்க நினச்சி போராடுனாங்கன்னா, என் தேவன் எனக்காக அவர்களுக்கு விரோதமாக அவங்க என்ன காரியத்தை செய்கிறாங்களோ, அவங்க என்ன ஆயுதத்தை கையில் எடுத்தாலும் சரி, அதுக்கு விரோதமாக என் தேவனுடைய கை வந்து கண்டிப்பாக நிற்கும். அவருடைய வலதுகரம் என்னை ரட்சித்து அந்த தீங்கு நெருங்காதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாரும் இந்த வார்த்தையை நாம் அறிக்கையிட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை நாம் தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிட வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பாதையில் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி நீங்கள் நடப்பீங்க அப்படின்னா உங்களை சுற்றிலும் சத்துருக்களினுடைய கூட்டம் பயங்கரமாக எழும்ப ஆரம்பிக்கும். நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறேன், தேவனுக்கு பிரியமானபடி நான் நடக்கிறேன் அப்படின்னா என்னை சுற்றிலும் எப்பயுமே ஒரு சத்துருக்கள் கூட்டம் என்னை எப்போ அழிக்கலான்னு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் போகும்போது ஒவ்வொரு நாளுமே அறிக்கையிட வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, நான் துன்பத்தின் பாதையில் நான் போனேன்னா என் தேவன் என்னை உயிர்ப்பிப்பார்.
எனக்கு விரோதமாக என் மேல இருக்கிற கோபத்தில் யாராவது ஒருவர் ஏதாவது காரியங்களை செய்ய போனால் அவங்க செய்கிற காரியத்துக்கு விரோதமாக என் தேவனுடைய கை வந்து நிற்கும். அவருடைய வலது கரத்தினாலே என்னை ரட்சித்துக் கொள்வார். இந்த அறிக்கையிட இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள், நமக்கு விரோதமான ஜனங்கள் யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சத்துரு நமக்கு விரோதமா நின்றுட்டே தான் இருக்கிறான் என்னைக்குமே. நீங்க தேவனிடத்துல நெருங்க நெருங்க, தேவனிடத்துல கிட்டி சேர 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 அவனுக்கு அங்க பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால அவன் சில காரியங்களை செய்ய தான் செய்வான். அந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது, அந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில பார்க்கும்போது, நீங்க நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். துன்பம் வருதா, என் தேவன் என்னை உயிர்ப்பிப்பார். விரோதமான காரியங்களை செய்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன காரியத்தை செய்கிறாங்களோ விரோதமா என் தேவனுடைய கரம் வந்து நிற்கும். அது ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு தேவன் தம்முடைய வலது கரத்தினாலே என்னை பாதுகாப்பார். இப்படி உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் நன்மையாய் செய்து முடிக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த நாளில் இந்த விசுவாச அறிக்கை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டுமா எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தின் பாதையிலே நடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கரம் எங்களோடு கூட இருந்து அது எங்களை நெருங்காதபடி நீர் எங்களை பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் கோபத்தினால் ஏதாவது காரியங்களை செய்யும்போது பரலோகத்தின் தேவனுடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக வந்து நிற்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அதே போல உம்முடைய வலது கரத்தினாலே நீர் எங்களை ரட்சித்து மீட்டு கொண்டு உடைய சமூகத்தில் எங்களை சேர்த்து கொள்ள போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இனி அனுதினமும் ஒவ்வொரு காலங்களிலும் இதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிட என் தேவன் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. Amen, amen, amen. God bless you.